அறிவியல் சார்ந்த ஒரு பதிவு பார்ப்போமா? பூமியின் ஓரங்கள் குறைந்து வருவது உண்மையா? துருவ பகுதிகளில் பனிப்பாறை சரிவுகளும் பனிக்குன்றுகளும் உருகி கடல் மட்டம் உயர்வதும் கடல் நீர் வெப்பம் கூடுவதும் கடந்த 50 ஆண்டுகளாய் தொடர்கதையாகிறது. அதனால் பூமியின் பருவநிலை கோளாறுகள், முரண்பாடுகள் பெருமளவில் தோன்றி உலக மக்களின் வாழ்வு நாகரிகம் சிதைவாகி இன்னல் அடைந்து வருகின்றனர். 21ஆம் நூற்றாண்டில் பயங்கர கத்ரினா, இந்திய நிகழ்லங்க, கடற் சூறாவளி அடித்து நியூ ஆர்லைன்ஸ் நகரம் முற்றிலும் சேதமடைந்தது. 2012 அக்டோபரில் அடித்த சாண்டி நியூயார்க், நியூஜெர்சி மாநிலங்களை நீர்மூலமாக்கியது. கத்ரினாவும் சாண்டியும் சூட்டுயுகம் தயாரித்த மாபெரும் பயங்கர ஹைட்ரஜன் குண்டுகளாக கருதப்பட வேண்டும். அப்போ மட்டும் இல்லை, இப்போ என்ன பஞ்சாபில் பார்த்தீங்களா, உத்தரகாண்டில் பார்த்தீங்களா, எப்படி அதாவது பாகிஸ்தானில் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு காலநிலை மாற்றம், பெரும் பெரும் பாறாங்கற்கள், இப்படிலாம் இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியலங்கிறான் பாகிஸ்தானில் ஒரு ஆள். அதுக்கெல்லாம் காரணம் இந்த காலநிலை மாறுபாடு, ஓசோன் குறைபாடுகளால் நமது பூமி மிக பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளது. நமது பூமியை சூரியனின் கதிர்கள் அளவுக்கு அதிகமாக தாக்கிவிடாமல் தடுப்பவை இந்த ஓசோன் படலங்களே. இந்த பிரதேசத்தில் இயற்கையாக உள்ள வாயுக்களை தவிர்த்து பூமியிலிருந்து மனிதர்களால் கரியமில வாயுவும் அளவுக்கு அதிகமாக இந்த பகுதியை அடைவதால் வாயுக்களின் அடர்த்தியானது மிகைக்கிறது. இதனால் சூரியனின் தாக்கம் அதிகரித்து பனிப்பாறைகள் உருகத் தொடங்குகின்றன. ஆகவே கடலின் மட்டம் உயர்ந்து கடல் நீர் நிலப்பகுதிக்குள் வருகிறது. இந்த உப்பு நீரானது பல ஆயிரம் ஹெக்டேர் விளைநிலங்களையும் கபலீகரம் செய்து விடுகின்றன. நமது பக்கத்து நாடான பங்களாதேஷின் பல பகுதியில் இன்னும் 50 ஆண்டுகளில் கடலுக்குள் அமிழ்ந்துவிடும் என்கின்றனர் அறிவியல் அறிஞர்கள். இந்த ஓசோன் பிரச்சனையை தீர்க்க பல நாடுகள் முயற்சித்து வருகிறது. வழக்கம் போல் அமெரிக்கா எந்த பிடியும் கொடுக்காமல் இந்த விஷயத்தில் நழுவி செல்கிறது. இந்த ஓசோன் படலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவியல் ஓரளவு அறிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த விஷயங்கள்லாம். பங்களாதேஷில் ஒரு 30% 50 ஆண்டுகளில் கடலுக்கு அடியில் போயிடுங்கிறான். நம்ம சென்னையே அதிகமாக இருக்காதுங்கிறான். இன்னொரு 30 வருஷத்தில் சென்னையில் ஒரு கால்வாசி சுத்தமாக, அதாவது கடல் நீர் புகுந்துடும் அப்படிங்கிறாப்புல. இது உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்குது, இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம இப்போ குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் இதில் பார்ப்போம். ஓரங்களில் குறையும் பூமியை அதன் ஓரங்களில் நாம் குறைத்து வருவதை அவர்கள் பார்க்கவில்லையா? அல் குர்ஆன் 13:41. பூமியை அதன் ஓரப்பகுதிகளில் குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அவர்களா நம்மை வெல்பவர்கள்? குர்ஆன் 21:44. நிலப்பரப்பு சிறிது சிறிதாக கடலால் விழுங்கப்பட்டு குறைந்து வருவதை சமீப காலத்தில் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதை மேலே பார்த்தோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிலப்பரப்பு கடலால் அரிக்கப்பட்டு அதன் ஓரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை யாரும் அறிந்திருக்க முடியாது. அதிலும் அந்த மக்களில் பெரும்பாலானோர் முகமது நபியும் வாழ்ந்த இடங்கள் கடற்கரையை ஒட்டி நிலப்பரப்பும் அல்ல. இது பற்றி அதிக அறிவும் அந்த மக்களுக்கு இருந்திருக்கவில்லை. ஏன்னா நபிகள் நாயகத்தை சுற்றி இருந்த அந்த சஹாபாக்கள், அந்த தோழர்கள்லாம் இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் கடலே தெரியாது. ஏன்னா மக்கா மதீனா அதுக்கும் ஜித்தாவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஈஸியாக போயிடலாம், ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி அவ்வளோ ஈஸியாலாம் போயிட முடியாது. அதனால் கடலே அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இது மாதிரியான ஒரு வசனத்தை சொல்ல முடியும்னு நம்ம சிந்திக்கிறோம். எனவே நிலப்பரப்பு ஓரங்களில் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு வருகிறது என்ற இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு 14 நூற்றாண்டுகளுக்கு முன் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தை என்பதற்கு இவ்வசனங்கள் தெளிவான சான்றாக அமைந்திருக்கின்றன. மீண்டும் பாருங்க, அன்னைய நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மக்கள் கடலையே பார்க்காதவர்கள். நபிகள் நாயகம் கடலையே பார்க்கல, அந்த தோழர்களையும் பல பேர் கடலையே பார்க்கல. அவர்கள் தான் சொல்றாங்க எப்படின்னாக்கா, அந்த குர்ஆன்ல இறைவன் சொல்றான், பூமியை அதன் ஓரங்களில் நாம் குறைத்து வருவதை அவர்கள் பார்க்கவில்லையா? அல் குர்ஆன் 13:41. பூமியை அதன் ஓரப்பகுதியில் குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இது வேற ஒரு இடத்துல சொல்றான் 21:44. ஆக இப்போ நம்ம சென்னை முதற்கொண்டு பூமியில் நிறைய இடங்கள் உள்வாங்குது, கடல் உள்வாங்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கடல் உள்வாங்கி அரிப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடுகள் இல்லாமல் நடக்காது. அதனால தான் இந்த காலநிலை மாற்றங்கள் நடக்குது. உலக முடிவு நாள் நெருங்க இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வருஷம்.